அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சனிப்பெயர்ச்சியோட பொது பலன் எப்படி இருக்கும்? இந்த சனிப்பெயர்ச்சி 2017 எனக்கு எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கொண்டு வரும், நான் எந்தெந்த விஷயங்களை அவாய்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான சந்தேகங்கள் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா 044445969595 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தீர்த்துக்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சி குறித்த பொது பலன்கள் மட்டும் இல்லாம உங்களுக்கான பர்சனலான பலவிதமான பலன்களை சொல்றதுக்காக ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், சனி பயிற்சி அப்படி எடுத்துக்கிட்டா பல பேர் வந்துட்டு பல விதமான பலன்கள் சொல்லுவாங்க. பொதுவாக விளையாட்டுத்தனமா பேசுறதுனா கூட உனக்கு 7 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க பேசுறதே. ஸோ இந்த 2017 சனி பயிற்சி இதுல ஆரம்பிக்கும் போதே பல விதமான டவுட்ஸ் வருதுன்னு சொல்லலாம். இது சனி பயிற்சி கிடையாது, டிசம்பர் மாதம் வரதுதான் ப்ராப்பரான சனி பயிற்சின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இல்ல இதுதான் சனி பயிற்சின்னு பலர் சொல்லிட்டு இருக்காங்க. எது சரியான சனி பயிற்சி சார்? அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா இன்று, அதாவது மகர மாதம் என்று சொல்லக்கூடிய தை மாதம் 13ஆம் தேதியாகிய இன்று மாலை சரியாக 5:06 சனி பகவான், அதாவது நவ கிரகங்களிலேயே வலிமையான கிரகமாக விளங்கக்கூடிய சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. நம்ம எந்த பஞ்சாங்கத்தை கணக்கெடுத்துக்கிறது, அதாவது இந்த நாள் பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவானை கணக்கெடுத்துக்கிறதா அல்லது டிசம்பர் மாதம் சனி பயிற்சி ஆகிறதா சொல்லக்கூடிய அந்த கணிதத்தை எடுத்துக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பூமி சுழற்சியில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய கதிர் வீச்சுக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாலை 5 மணிக்கு மேலே சாதாரணமாகவே அதிகமாக தெரியும். அதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சனி பயிற்சி ஆகிறதுக்கு 27 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அதாவது நன்மையான மாற்றங்களை, அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ப முடியாத ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கே உண்டான சிறப்பு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த வாரங்களில் நாமளே பார்ப்போம், உலகமே பார்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நம்ப முடியாத, அதே சமயத்தில் நன்மையான, எல்லாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழக்கூடிய அற்புதமான அமைப்பு இருந்தது. அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுதே சனி பயிற்சி இந்த நாள் திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாகக்கூடிய சனி பயிற்சியை நாம் உண்மையான சனி பயிற்சியாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மையான சனி பயிற்சியாகவும் நாம் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது தான் உறுதியான விஷயம். பொதுவாகவே சனி பயிற்சி, இப்போ சனி பயிற்சி ஆகிறாருன்னு வைங்களேன், 7.5 சனி வந்தாலோ, அஷ்டம சனி வந்தாலோ, கண்டக சனி வந்தாலோ, அர்த்தாசம் சனி வந்தாலோ எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பயப்படுறாங்க. சாமிக்கு பயப்படுறோமோ இல்லையோ, சனி பகவானுக்கு பயப்படக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சனி பகவான், மாபெரும் கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சனி பகவான் இன்னைக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சுருக்கமாக சொல்கிறது. அப்படிங்கிறத விட சனி பகவான் இவ்வளவு நாளாக பகை வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்துகிட்டு இருந்தாருங்க. இன்றைக்கி பயிற்சி ஆகிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் குரு பகவானுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுனால, பொதுவாகவே குருவும் சனியும் சம்மந்தப்பட்டதுன்னா கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சாஸ்திர ரீதியாகவே இருந்துகிட்டு இருக்குது. அப்போது பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தடையில்லாத தனம் வரக்கூடிய பாக்கியம், அதே மாதிரி வாழ்க்கையில் உண்மையான மாற்றம், நன்மையான மாற்றம், நீங்கள் நம்ப முடியாத நல்ல விதமான ஏற்றங்கள், இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பயிற்சி இருக்கிறார். அதனால் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய மகிழ்ச்சியை எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சனி பகவான் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நெகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் நீங்கள் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சொல்லியிருக்கீங்க. சனி பயிற்சி பற்றின பயங்கள் உங்களுக்கு தேவையில்லை. சனி பயிற்சி நிச்சயம் இந்த சனி பயிற்சி குறிப்பாக நல்ல விஷயங்களை தான் கொண்டு வரும்னு சொல்லிட்டு ஜோதிடர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து முதல் நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேருன்னு எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் ஜெயந்தி சென்னையில இருந்து கால் பண்றேன். என் பாப்பாக்காக கேட்கணும். ஓகே ஜெயந்தி, உங்க பாப்பாவோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்ன? 6/2/2016 ஈவினிங் 5:22 பிறந்தா. தனுசு ராசி, பூராடம் நட்சத்திரம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன, நீங்க தொடர்ந்து கேட்கலாம். சார், அவளுக்கு எல்லாமே ராகு கேதுவுக்கு இருக்கு, லக்கணம் மட்டும்தான் வெளியில இருக்கு. இது எப்படி ஃபியூச்சர் ஏதாவது படிக்காத தெரிஞ்சுக்கு?
இந்த ஜாதகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும், அதாவது கருநாகம் செந்நாகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கு இடையில் மற்ற கிரகங்கள் இருந்தால் கூட லக்னம் முக்கியமாக விளங்கக்கூடிய லக்னம் வந்து ராகு கேதுக்கு வெளியில் இருக்கிறதுனால அதிகமான பாதிப்பு கொடுக்காது, பயப்பட வேண்டாம். அதே சமயம் சாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்குள்ளே மற்ற கிரகங்கள் அடங்கி இருக்கும் பொழுது கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதாவது கருணாக முதலாக செந்நாக மீறாக நவகிரகம் இருக்க காணில் 4-8 வயது வரை கூறப்பா யோகம் இல்லைங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருந்தால் கூட, அதாவது 4-8 32 வயசு வரைக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து இந்த சின்ன வயசில் கிடைக்கக்கூடிய கல்வி, அதற்கடுத்து கிடைக்கக்கூடிய உடல் திரேக அமைப்பு, அதற்கடுத்து திருமண வாழ்க்கை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடங்களாகவும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால பூமி சுத்தக்கூடிய அந்த சுற்றுதலில் வந்து சுழற்சியின் அளவு வந்து மாறுபட்டு இருக்கிறதுனால 22 வயசுக்கு மேலேயே இந்த மாதிரியான தோஷம் பாதிக்காது. அப்போ 22 வயசுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்வியில் தடை வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை துர்க்கையம்மன் கோயிலில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் வந்து அதாவது 8 எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஜாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் காலசர்ப்ப தோஷம் இருந்தால் கூட காலசர்ப்ப யோகம்ங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. எந்த சாஸ்திரம் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லிச்சோ அதே சாஸ்திரம் வந்து காலசர்ப்ப யோகமாக சொல்லியிருக்குதுங்க. ஆ மேடம் எருது சுறா நண்டு கண்ணி இவ்வைந்திடத்தில் கருணாகம் வீற்றிருக்க பூமேடை படுத்துறங்கும் ராஜயோகங்கிற அமைப்பு கொடுத்துருக்குது சாஸ்திர ரீதியாகவே. அது இந்த பொண்ணுக்கு வந்து ஜாதக ரீதியாகவே ரொம்ப வலுவாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பேச்சு, பிடிவாதம், முன்கோபம் இதுவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அட்வைஸ் அப்படிங்கிற பேரில் ஆலோசனை சொல்லாமல் அந்த பொண்ணுடைய இஷ்டத்துக்கு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் வராமல் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்பை இந்த ஜாதகி நிச்சயமாக சந்திப்பாங்க. ஜாதகிக்கு ராகு ஏது தோஷம் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஜாதகியை விட நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க. கவலையே பட வேண்டாங்க, நல்ல மாற்றம் வந்துட்டு இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க வேலூர்ல இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகே, உங்க பேருமா? லோகநாதன் மேடம் அவர் பேரு. ஓகே, அவரோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்னம்மா? 22/11/1969 மேசராசி மேடம். ஓகே, டைம்மா? விருச்சிக லக்னம். பிறந்த நேரம்மா? என்ன நேரம்? 7:15 மேடம் காலையில. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். அவருக்கு நேரம் எப்படி இருக்கு, என்னன்றது, தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகே, வணக்கங்க மேடம். மேச ராசி நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன நேரம்னு கேட்டிருக்கீங்க. மேச ராசிக்கு பொதுவாகவே இன்னையிலிருந்து அற்புதமான காலங்கள் வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத சோதனை, மெல்ல முடியாத வேதனை, தகுதி இல்லாதவங்கெல்லாம் தரக்குறைவாக பேசக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத தடுமாற்றங்கள் இதுவெல்லாம் நிறைய இருந்துக்கிட்டு இருந்தது மேசராசியை பொறுத்தளவுக்கு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்போ வந்து மேசராசிக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பிலிருந்து சனி பகவான் வந்து விலகி வர்றதுனால நிச்சயமாக, அதாவது இன்று மாலை 5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்மைகளை அடையக்கூடிய, கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஏங்கி தேவைத்த காலமெல்லாம் போய் அதிகபட்சமான அதிர்ஷ்டமான நல்ல நேரத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குதுங்க. சனி பயிற்சியும் நல்லா இருந்துகிட்டு இருக்குது. ஜாதகம் அப்படிங்கிற அமைப்பை விட சாதகம் அப்படிங்கிற அமைப்பு அதிகமாக இருக்கிறதுனால எக்காரணத்தை கொண்டு சங்கோஷப்பட வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம், சந்தோஷப்படக்கூடிய காலமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். முடிந்தால் இன்று மாலை வந்து தலைக்கு குளிச்சுட்டு ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயில் அல்லது பெருமாள் கோயில் அல்லது நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு வந்து எல் விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணி சனீஸ்வர பகவானுக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமாக ஆயுள் தீர்க்கத்தோட அற்புதமான பலனை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம் மேடம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசும்போது சின்ன இடைவெளியை எடுத்துக்கலாம். இது நேரம் நல்ல நேரம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. லதா பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? வீட்டுக்காரருக்காக கேட்கறேன் மேடம். ஓகே, உங்க வீட்டுக்காரோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்னம்மா? பேர் ஹரிகிருஷ்ணன். டைம் வந்து வருஷம் வந்து 4/5/1965 பிறந்தாங்க மேடம். மதியம் 2:15. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? நீங்க தொடர்ந்து கேட்கலாம். சரிங்க. வணக்கங்க சார். வணக்கம் சார். உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு இன்னைக்கு அது பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க மேடம். சொல்லுங்க
சார் இப்போ அவ வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசி சிம்ம லக்னம் சார். சொல்லுங்க. ரொம்ப பிரச்சனைகளை ரொம்ப ஒரு 7-8 வருஷங்களா ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சே வாழ்ந்துட்டேன் சார். சரி வெளியில சரி. எங்க காசு கொஞ்சம் நிக்குது, கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, சரியான தொழில் அமையல. இப்ப வேற இன்னைக்கு அஷ்டம சனி வேற வருதுன்றாங்க. ரொம்ப ஒரு நல்ல தீர்வு, நல்ல கோவில், நல்ல ஒரு இதுவா சொல்லுங்க சார். ரொம்ப பிரச்சனைகளோட இருக்கிறோம் சார். பொதுவாகவே அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி பகவான் 7.5 வருஷமாக கொடுக்கக்கூடிய உலக அனுபவங்களை அஷ்டம சனி 2.5 வருஷத்துக்குள்ளே கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் கடுமைகளும் நம்ம தாங்க முடியாத ஒரு சோதனைகளும் அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது சாதாரணமாக ஒரு மனுஷால் வந்து 50 கிலோ ஒரு வெயிட்டை வந்து தூக்கணும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக தூக்கலாம். அதுவே ஒரு 100 கிலோ தூக்க சொன்னீங்களேன், கொஞ்சம் முயற்சி ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். அதுவே 150 கிலோ இருந்தால் தூக்க முடியாத ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்க முடியாத தகுதிக்கும் மேலான அனுபவங்களை கொடுக்க வேண்டிய அமைப்பு அஷ்டம சனிக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் ரிஷப ராசிக்கு வந்து சனி பகவான் ரிஷப ராசியாக இருந்தாலோ ரிஷப லக்கணமாக இருந்ததுனாலோ சனி பகவான் ஒருவர் தான் முழு யோகக்காரர். அப்படி இருக்கும் பொழுது ரிஷபராசிக்கு வரக்கூடிய அஷ்டம சனி என்னதான் ஓரளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் கஷ்டத்துக்கு மேலான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போ பயிற்சி ஆகிறாருங்க. அந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுத்தே தான் தீரணும். அதனால் அஷ்டம சனி வருது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் நீங்கள் வந்து அல்லல் வருவதற்கு முன்னாகவே கவலைப்பட வேண்டாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய இன்றைய நாள் வரக்கூடிய இந்த அஷ்டம சனி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு. அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாங்க. முடிந்தால் இந்த சனிக்கிழமை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காகத்துக்கு எல் சாதம் வைக்கிறது அப்படிங்கிறத விட காகத்துக்கு எல் சாதம் வைக்கும்போது தலைக்கு குளிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு உடம்புல வந்து ஏதாவது ஈர வஸ்திரம் இருந்துன்னு தான், அதாவது ஒரு டவலோ அல்லது நீங்கள் அணிஞ்சிருக்கிற வஸ்திரத்தில் ஏதாவது ஒன்று ஈர வஸ்திரமாக இருக்கும் பொழுது காகத்துக்கு சாதம் வச்சிங்க அப்படின்னா சனி பகவானால் வரக்கூடிய சங்கடங்கள் தவிர்த்து சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புத அமைப்பில் தான் வருவாருங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். முதல் 3 மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத தடுமாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் 3 மாதம் கழித்து மிகுதியான ஒரு இடமாற்றத்தை கொடுத்து கண்டிப்பாக செல்வ செழிப்பு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருக்காருங்க. கவலைப்பட வேண்டாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், பொதுவாகவே இந்த சனி பயிற்சி வந்தாலும் சரி, இல்லைனா 7.5 சனி, அஷ்டாசம சனி, இது மாதிரியான சனி வந்தாலே எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் வந்துடும். இந்த காலகட்டத்தில் நம்ம கல்யாணம் செஞ்சுக்கலாமா, புது வீடுக்கு போகலாமா, இல்லைனா நல்ல காரியங்கள்லாம் தவிர்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே வரும். இப்போ கால் பண்ண நேரம் கூட ரொம்ப பயந்துட்டு தான் கேட்டிருந்தாங்க. அது உண்மையா? அப்படி எல்லா விஷயங்களும் தவிர்க்கணுமா? அதாவது சனி பயிற்சி அப்படிங்கிறத விட இந்த 7.5 சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் தயவு செய்து வந்து 7.5 சனிக்கோ அஷ்டம சனிக்கோ பயப்பட வேண்டியது கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் அப்படிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது 30 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிட்டு தான் இருப்பாருங்க. ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து மகர ராசியிலேயோ கும்ப ராசியிலேயோ அல்லது ரிஷப ராசியிலேயோ துலா ராசியிலேயோ சனி பகவான் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான ஜாதகருக்கு 7.5 சனி கெடுதல் பண்ணாதுங்க, மாபெரும் யோகங்களை தான் கொடுப்பாருங்க. இதே மாதிரி தான் அஷ்டம சனியும். அஷ்டம சனி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் மரியாதைக்குரிய திரு NT ராமாராவ் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தகுதி கிடைச்சது. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அஷ்டம சனி தான் நடந்துட்டு இருந்தது. எதற்காக இந்த உதாரணத்தை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அஷ்டம சனி வரக்கூடிய ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இந்த மாதிரியான நல்ல அமைப்பு வாங்கி வந்திருந்தாருன்னா அஷ்டம சனி வரும்பொழுது 7.5 சனி வரும்பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ப முடியாத மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. எத்தனையோ பேர் இப்ப வந்து கடந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நாட்டுக்கு நான் போயிருக்கும் பொழுது அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கூலி தொழிலை, அதாவது சர்வர், வீடு ஹோட்டல் வேலை செய்கிறவர், அவர் கேட்குறாரு எனக்கு 7.5 சனி வருதுங்க, ரொம்ப பயமாக இருந்துகிட்டு இருக்குது, இந்த வேலையும் போயிடுமா, நான் திரும்பி இந்தியா கிளம்பணுமான்னு ரொம்ப கவலைப்பட்டு கேட்டாருங்க. அவருடைய வறுமையை பார்த்து அவருக்கு நான் சொன்னேன், உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் நல்லா இருக்கிறதுனால இதை விட்டு பெரிய நாட்டுக்கு, அதாவது இதை விட பெரிய அளவு சம்பளம் வாங்கக்கூடிய தகுதி உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும், பெரிய அளவில் நீங்கள் தனம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அவர் நம்பவே இல்லை, இருக்கிற வேலையே போகிற மாதிரி இருக்குது, இதை விட பெரிய அளவுக்கு நம்ம எப்படி சம்பாதிக்க முடியுங்கிற கேள்வியோடு இருந்தார். அது நியாயம்தான், ஏன்னா 7.5 சனினால யாருக்கு பயமா தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அவருடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் துலா ராசியில் உச்சம் பெற்றிருந்ததுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வேலை கிடைச்சி அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு கம்மியாக இருந்தால் கூட அந்த
அந்த கிச்சன் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து மேனேஜ்மெண்ட் பார்க்கக்கூடிய தகுதி, மாசத்துக்கு 1,75,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து இந்த 7.5 சனி வந்து ஒரு வாரத்திலேயே அவருக்கு கிடைச்சிருக்குங்க. எதற்காக சொல்றோம்னா, யாராக இருந்தாலும் 7.5 சனியா இருந்தாலும், அஷ்டம சனியா இருந்தாலும், கண்டக சனியா இருந்தாலும், அல்லது அத்தாசம் சனியா இருந்தாலும் பயப்பட வேண்டாங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தாருன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாருங்க, நல்லது பண்ணித்தான் ஆகணும். அதுவும் இப்ப வந்து பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் வந்து முழுக்க முழுக்க மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு தான் பயிற்சி ஆகிறாரு. அதனால தயவு செய்து பயப்பட வேண்டாம். பொதுவாகவே சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பயிற்சி ஆகும் பொழுது புத்தகங்களால் சொல்ல முடியாத புதிய படிப்பினைகளையும், தத்துவங்களால் கொடுக்க முடியாத தார்மீக பொறுப்புகளையும், மற்றவர்களால் மறுக்கப்படுகிற மாபெரும் சாதனைகளையும், ஏன் பெற்றவர்களால் கூட கற்றுத்தர முடியாத பற்றுதல்களையும் பாசங்களையும் ஒருமித்து கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான். மற்ற கிரகங்கள் வந்து உங்க ஜனனகால ஜாதகத்துல எந்த அமைப்பில் இருந்துட்டு இருக்காரோ, உங்களுக்கு யோகம் பண்ணோம்னா யோகம் பண்ணும், பாவம் பண்ணோம்னா பாவம் பண்ணும், தனம் கொடுக்கணும்னா தனம் கொடுக்கும், புகழ் கொடுக்கணும்னா புகழ் கொடுக்கும். ஆனால் சனி பகவான் வந்து நீங்க பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து எந்த அளவுக்கு தர்மங்கள் அல்லது புண்ணியங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வந்து தட்டி கேட்கக்கூடிய, தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய மாபெரும் கிரகம் சனி பகவான். ஒருவர் வந்து ஆள் பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, அரசியல் பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தவறான வழியில போயிட்டு இருந்தாருன்னு வைங்களேன், அந்த தவறை தட்டி கேட்க முடியாம நிறைய பேர் இருந்துட்டு இருக்கலாம். நல்லதுக்கு காலம் இல்லையா, சாமிக்கு அதாவது கடவுளுக்கு கண்ணே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்து இந்த அதிகாரமா உள்ளவங்களை தட்டி கேட்க முடியாம இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில, அதாவது அதிகாரம் இருக்குது அப்படின்னு தவறு பண்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 27 வருஷத்துக்கு ஒரு முறை எட்டி பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் அவருடைய தவறுகளை தட்டி கேட்டு, அவர் எவ்வளவுதான் கோபுர உச்சியில் இருந்தால் கூட குப்பைக்கு கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய தகுதி இந்த சனி பகவானுக்கு மிகுதியா இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதனாலதான் சனி பகவானுக்கு நீதிவான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெயர் இருந்துகிட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக சனீஸ்வர பகவான் வலிமையானவன் ஏன் சொல்றோம் அப்படின்னா, எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈச பெருமானையே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தகுதி மிகுதியா இருந்துகிட்டு இருக்குது சனி பகவானுக்கு. அதனாலதான் நவ கிரகங்களிலேயே மற்ற கிரகங்களை விட சனி பகவானுக்கு சனீஸ்வரர் அப்படிங்கிற ஈஸ்வர பட்டமும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம். ஓகே, இந்த சனி பயிற்சியோட பலன்கள் மட்டும் இல்லாம சனி பகவானோட தனித்துவங்களையும் நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். உங்க பெயர் சார்? ராஜசேகரன். ஓகே, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? எனக்காண்டி மேடம். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்ன சார்? 23/3/1978. ஓகே, நேரம்? பகல் 1:20 மதியம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரே போராட்டமா தான் இருக்கு ஒரு 3 வருஷம். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், மிதுன லக்கணம். ஓகே சார். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் சார். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல ராசி இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஆனால் ராசிக்கு 11ஆம் இடத்துல லக்கணம் அமைகிறது சிறப்பு. எப்படி பார்த்தாலும் உருண்டு விரண்டு உறுதியான ஒரு லாபத்தை சந்திக்க முடியும் உங்களுடைய ராசிக்கும் லக்கணத்துக்கும். பயப்பட வேண்டாம். சிம்ம ராசி, அதாவது அன்பை வெளிப்படுத்துகிற விதத்தை கூட அதிகாரமாக வெளிப்படுத்துவீங்க. அதனால் வந்து தேவையில்லாத ஒரு சில நேரங்களில் வந்து சங்கடங்கள் இருந்துகிட்டு இருக்கும். தேவையான நேரத்தில் பண வசதி கிடைக்குதே இல்லையோ, தேவையில்லாத நேரத்தில் கொஞ்சம் பண வசதி இருக்கக்கூடிய தடுமாற்றங்களும் இருந்துகிட்டு இருக்கும். வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்தா தான், அதாவது வளைஞ்சு நெளிஞ்சு போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நதி ஆறுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாழ்க்கையில் கொஞ்சம் பணிஞ்சு வாழ கற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சிம்மராசிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் வர்றாருங்க சனி பயிற்சி. அதனால் எந்த இடமாக இருந்தாலும் மற்றவர்கள் சொல்லக்கூட, அதாவது நம்ம கருத்தில் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட மற்றவங்களுடைய ஊரோடு ஒத்து போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மறுப்பு பேசாம வெறுப்பான வார்த்தைகளை கொடுக்காம ஊரோடு ஒத்து போற மாதிரியான ஒரு தகுதியை வளர்த்துக்குங்க. கண்டிப்பா சிம்ம ராசிக்கு அற்புதமான காலங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அத்தோடு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல அல்லது அஷ்டம தீதி நாட்கள்ல கண்டிப்பாக ஆதித்ய பகவானுடைய வழிபாடு வச்சுக்குங்க. அதாவது சூரிய வழிபாடு காலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கங்க. அப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் ஈர வஸ்திரத்தை அணிஞ்சு சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டாங்க. சூரியனை பார்த்து வழிபாடு பண்ணும் பொழுது, அதாவது கையை மேலே தூக்கி வந்து நம்ம வழிபாடு பண்ண வேண்டியதில்லை. குடும்பத்தோடு உள்ளவங்க நேருக்கு நேர், அதாவது சாதாரணமான முறையில் வந்து மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மனசார நினைச்சுக்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணீங்கன்னா போதும். ஞாயிற்றுக்கிழமை அல்லது அஷ்டமி திதி கஷ்டங்களை போர்க்கக்கூடிய அஷ்டமி திதியில் வந்து ஆதித்ய பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டங்கள் வந்தால் கூட அந்த கஷ்டங்களை கூட அதிர்ஷ்டங்களாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை இந்த அடிப்படை கிரகமான ஆதித்ய பகவான், அதிகார கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. பயப்பட வேண்டாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம்.
மேடம் லியாகத் மேடம், லியாகத் அலி. ஓகே சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து மேடம். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்ன சார்? 8ஆம் தேதி 3ஆம் மாசம் 1990 மேடம். நேரம்? காலையில மேடம், டைம் தெரியல மேடம், காலையில பிறந்தது. காலையில, விடிய காலையில பிறந்தீங்களா சார்? உங்களோட கேள்வி? ஆமா மேடம். இந்த பலன் எப்படி இருக்கும் மேடம் இந்த வருஷம், அது கேட்கலாம். வணக்கங்க. ஹலோ சார். என்ன நட்சத்திரம் உங்களுது? அது நட்சத்திரம் தெரியல சார். அது ராசி? கடகராசி சார். புரியல. கடகராசி. கடகராசி. ஆமா சார். கலிகாலத்துக்கு கடகராசி சிறப்புள்ள ராசியாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே கடகராசிக்காரர் நிறைய விஷயங்கள்ல, அதாவது தெரியாத விஷயங்கள்லாம் கூட தெளிவாக இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் கூட நீங்கள் தெளிவில்லாமல் உறுதி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் பயப்பட வேண்டாம். கடகராசிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. அதனால் அற்புதமான யோகத்தை கொடுப்பார். பாவ கிரகமாக விளங்கக்கூடிய சனி பகவான் வந்து 3, 6, 11 இந்த மாதிரியான மறைவு ஸ்தானங்களில் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. மறைமுக எதிர்ப்பு எவ்வளவு இருந்தாலும் அத்துணை எதிர்ப்புகளும் அடியோட தவிடுபொடியாகி அற்புதமான ராஜயோகத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த கடக ராசிக்கே உண்டான சிறப்பு. பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். அவங்க லைனை துண்டிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஓகே சார், பொதுவாக இந்த சனி பயிற்சி பலன்களை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, சனி பகவானை தனித்துவத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு காலர் கிட்ட சொல்லவும் ஈர வஸ்திரம் அணிஞ்சு நம்ம சனி பகவானை வணங்குறது நல்ல விஷயம் சொல்லிட்டு, அதே போல் சனி பகவானுக்குள்ள பரிகாரங்கள், இது சனி பயிற்சிக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? பொது பரிகாரங்கள்? ஈர வஸ்திரம் அணிஞ்சு சனி பகவானை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத விட காகத்துக்கு சாதம் வைக்கும்போது ஈர வஸ்திரம் அணிஞ்சு வச்சிங்க அப்படின்னா, பொதுவாகவே காகத்துக்கு ஏன் சாதம் வைக்க சொல்லியிருக்குது? காகத்துக்கு சாதம் கொடுத்ததுனால நமக்கு சனி பகவானால் வரக்கூடிய துன்பங்கள் ஒழிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு விதண்டாவாதமான கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். வெகுளித்தனமான ஒரு எண்ணமும் இருந்துகிட்டு இருக்கும். காகம், அதாவது இந்த காகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்களை அதிகமாக உள்வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த காகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால தான் நீங்கள் காகத்தை கூப்பிட்டு வீட்டில் வளர்த்த முடியாது, அல்லது காகத்துக்கிட்ட நீங்கள் தேடி போக முடியாது. அப்போ ஏதாவது ஒரு வகையில் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திங்க அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து காகத்துக்கு 21 நாள் அல்லது 27 நாள் உணவு வச்சிங்கன்னு வைங்களேன், அந்த வீடு நல்ல குடும்பமாக இருந்து உண்மையாலுமே அந்த மனிதர் வந்து அந்த காகத்துக்கு சாதம் வைக்கிற மனுஷால் வந்து நேர்மையானவராக இருந்தாருன்னா, இந்த காலத்தில் நேர்மையாக இருக்கிறோமோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காம ஏமாத்தாமல் இருந்தாலே போதும். அந்த மாதிரி அவர் அந்த மனுஷால் இருந்தார் அப்படின்னா, அந்த வீட்டை தேடி, அந்த இல்லத்தை தேடி, அந்த மாதிரியான நல்ல உள்ளத்தை தேடி காகமே தானாக வரும். புரியுதுங்களா? அப்படி அந்த காகம் சனி பகவானுடைய நன்மையான கதிர்வீச்சுக்களை அதிகமாக உள்வாங்கி வச்சுக்கிற அந்த காகம் வந்து காலை நேரத்திலேயே, காலையில் முதல்ல சாப்பாடு வைக்கணும் இல்லையா, அந்த காலை நேரத்திலேயே உங்களை சுற்றி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அதிர்ஷ்டகரமாக மாத்திரமோ இல்லையோ, அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஷ்டத்தை, ஒரு வல்லமையை மாபெரும் கிரகமான சனி பகவான் இந்த காகத்து மூலமாக கொடுத்துட்றாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு அனுகிரகத்தை வந்து நம்ம சாதாரணமாக சாதம் வச்சு வாங்குறது அப்படிங்கிறத விட ஈர வஸ்திரம் அணிஞ்சு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் முழுவதுமே, குடும்பத்தார் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் இல்லாத, சந்தேகம் இல்லாத சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து சில பேர் சந்தோஷப்படுறதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து அப்புறப்படுத்தி மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் மிகப்பெரிய ஒரு அற்புதங்களையும் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, ஒருவர் நேர்மையாக இருந்தாருன்னு வைங்களேன், அதாவது நேர்மையாக இருந்து நல்லவராக இருந்து நம்ம பிழைக்க முடியலையே அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். என்னுடைய சுற்றுப்பயணம் உலகம் முழுவதும் நான் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் சொற்பொழி கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா மதங்களை கடந்து மனித மனங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அதாவது எவ்வளவோ தப்பு பண்றவங்க, தவறு பண்றவங்க எல்லாம் உலகத்துல பிழைக்கும் பொழுது நல்லவங்க பிழைக்க முடியாம போயிடாதுங்க. அந்த நல்லவங்களை வந்து பிழைக்க வைக்கிறதுக்காகவும் உண்மையாலுமே உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்பியுள்ள நிறைய பாக்கியவான்களுக்கு வந்து சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து அதுல மதிப்பு அப்படிங்கிற கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி பகவான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் மீண்டும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகே சார், சனி பயிற்சி பலன்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். இந்த நேரம் நல்ல நேரம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அடுத்த நேரம் நான் இல்லை காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ,
வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? செல்லமுத்து மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அனுச நட்சத்திரம் வெற்றிக ராசி மேச நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்கணும். ஓகே சார், உங்களோட டேட் ஆஃப் பர்த்? வணக்கங்க. அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத விட கடந்த காலத்தில் எப்படி சமாளிச்சிங்க அப்படிங்கிற கேள்வி நாங்கள் தான் கேட்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு புலப்படாத கஷ்டங்களை வந்து சந்திச்சிருந்தீங்க கடந்த காலங்களில். அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்து முக்கால்வாசி தாண்டி வந்துட்டீங்க. அதாவது முக்கால் கிணறு தாண்ட மாதிரி தாண்டிட்டீங்க. அதனால் கஷ்டங்கள் ஓரளவு குறையும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் வந்த மாதிரியான ஒரு மனப்பிரமை கிடைக்கும். அதனால் பயப்பட வேண்டாங்க. சனி பகவான் வந்து உங்களுக்கு ஜென்மத்திலிருந்து பாத சனி அப்படிங்கிற அமைப்புக்கு போனதுனால கண்டிப்பாக இந்த காலங்கள், அதாவது அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை நீங்களே தேடிக்கொள்ளக்கூடிய, உங்களுடைய தானாக அதிர்ஷ்டம் வருதே இல்லையோ நீங்கள் வந்து வீணாக போகாமல் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றங்களை தகுந்த வகையில் உகந்த காலங்களில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்காருங்க. பயப்பட வேண்டாம். எந்த நேரம் காலம் பார்க்காம எல்லா நேரங்களிலும் முயற்சியோடு செயல்படுறது அப்படிங்கிறத விட கொஞ்சம் முனைப்போடு செயல்படுங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சனி பயிற்சியோட ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு பல நேர்கள் காத்துட்டு இருப்பாங்க சார். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். முதல் ராசியான மேஷ ராசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். பொதுவாக இந்த சனி பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் வரைக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு வந்தது. சொல்ல முடியாத கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. மற்ற ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வந்தது அப்படின்னா கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வரக்கூடிய கஷ்டங்களை விட மேச ராசிக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மேச ராசி உங்கள் ராசியில் தான் வந்து மாபெரும் கிரகமாக சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் வந்து நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து வந்துடுறாருங்க. அதனால் வந்து உங்கள் ராசியில் நீச்சமாகக்கூடிய இந்த கிரகம் வந்து உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழலாமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வியோடு வாழக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை கொடுத்துட்டு இருந்ததுங்க. அந்த மாதிரியான அவலங்கள் விலகி கடந்த காலங்களில் பட்ட அவமானங்கள் விலகி மிகப்பெரிய வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு மேச ராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இன்னையிலிருந்து பயப்படவே வேண்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கோபங்களையும் பிடிவாதங்களையும் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் வாழுங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய வாழ்க்கையை, அற்புதமான வாழ்க்கையை இப்போ முயற்சி பண்ணுறதுக்கு முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத விட கடந்த காலங்களில் பண்ணின முயற்சிகளுக்கெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கிறாரு. வாழ்த்துக்கள். ஓகே சார், அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு சார். ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால கண்டிப்பாக அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஆனால் குரு பகவானுடைய வீட்டில் இருந்துட்டு இருக்கிறதுனால பொதுவாகவே ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் வந்து முழுமையான யோகக்காரராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அஷ்டம சனியாகவே இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கஷ்டத்தையும் கொடுப்பாருங்க. கஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க வேண்டிய அமைப்பில் வல்லமையோடு இருக்கிறாரு சனி பகவான். போதா குறைக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை, அதாவது தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தை சனி பகவான் சப்தம பார்வையாக பார்க்கறதுனால உங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் வருமானங்கள் அப்படிங்கிறத விட குடும்பத்தில் மற்றவங்க மூலமாக வந்து அதிகபட்சமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தகுதி இருந்துகிட்டு இருக்குது. அதனால் அஷ்டம சனி அப்படிங்கிறதுக்காக பயப்பட வேண்டாங்க. நல்லது தான் பண்ணுவார், பயப்படாமல் இருக்கலாம். ஓகே, அடுத்த ராசியான மிதுன ராசி சார். மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சப்தம பார்வையில், அதாவது கண்டக சனி அப்படிங்கிற அமைப்பில் தான் சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த பயிற்சி வந்து எந்த வகையிலும் மகிழ்ச்சியை கெடுத்துன்னு பயப்பட வேண்டாங்க. உங்களுடைய மனைவி சம்பந்தப்பட்ட வகையில் ஆணாக இருந்தால் பெண்களுக்கு வந்து மருத்துவ செலவு, பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்கு மருத்துவ செலவு, அல்லது குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக தொல்லைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரியான சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த சனி பயிற்சியினால். ஆனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. கண்டக சனி அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய பேர் கண்டம், அதாவது உயிர் பாதிப்பு ஏற்படுங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. சனி பகவான் ஆயுள் காரகனாக இருக்கிறதுனால எக்காரணத்தை கொண்டும் உயிரை எடுக்க மாட்டாருங்க. ஆனால் உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த மருத்துவ செலவு கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அதாவது மாறுபட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத செலவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். மருத்துவர்களுக்கே புரியாத அளவுக்கு ஒரு மகத்துவத்தை இந்த சனி பகவான் செய்வார். அதனால் இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க வந்து பொதுவாக புதன்கிழமை நாளில் வரக்கூடிய அஷ்டமி,
அஷ்டமி அப்படிங்கிறத விட புதன்கிழமை நாளில் வரக்கூடிய தேய்பிறை அல்லது வளர்பிறை அஷ்டமியில் வந்து பெருமாள் கோயிலுக்கு காலை நேரத்தில் பச்சை வஸ்திரம் அணிஞ்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பெருமாள் கோயிலிருந்து மாலை 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓடுற ஜலத்தில் வந்து, அதாவது நதின்னு சொல்லுவோம், ஆறுன்னு சொல்லுவோம், ஓடுற ஜலத்தில் வந்து குளிச்சுட்டு அந்த வஸ்திரத்தை அதிலேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் புது வஸ்திரம் அணிஞ்சுக்கிட்டு அதே அந்த ஓடுற தண்ணியில் ஒரு கை தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ பெரிய பெரிய மருந்துகளை அயல்நாட்டிலிருந்து நீ வாங்கி சாப்பிட்டு அதாவது நிவர்த்தி கிடைக்காத ஒரு அமைப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண பச்சை வஸ்திரம் இந்த ஆத்தத்தில் இருக்கக்கூடிய பச்சை தண்ணி குடிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தீர்வு, அதாவது மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி கிடைக்கும், உங்களுடைய மனசுக்கும் திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? வணக்கம்மா, நான் இங்க வந்து ஜோதி பேசுறேங்கம்மா. ஓகேம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க இந்த தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்கம்மா. ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்காக திருமணத்துக்காக கேட்கணுங்கம்மா. பையன் பிறந்த நேரம், பிறந்த நாள் என்னம்மா? 9/1/1982. ஓகே, பிறந்த நேரம் மே 7:10 AM. ஓகே, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரம், மகர லக்னங்கம்மா. அஸ்வினி 4ஆம் பாதம். திருமணம் வந்து எப்போ நடக்கும், எந்த திசையில நடக்கும்? வேலை கிடைக்கலம்மா, வாழ்க்கையே பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார்கிட்ட பதில் சொன்னா மேல நிம்மதியா இருக்குங்க. வணக்கங்க. வணக்கங்க சார். கவலைப்பட வேண்டாங்க, கஷ்டகாலமெல்லாம் முடிஞ்சு நல்ல நேரம் வரும்பொழுது தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டிருப்பீங்க, அதனால் பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மேச ராசியாகவும் இருந்து மகர லக்னமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் வேலை கிடைக்கல அப்படிங்கிறத விட கிடைச்ச வேலையும் வந்து தவறி போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பினால கிடையாதுங்க, இவருடைய ஜாதகப்படியே கலஸ்தரஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் முடிஞ்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஊர், இந்த பையன் வந்து எந்த ஊரில் பிறந்தாரோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த கிராமத்திலிருந்து சுற்றி வர 16 கிலோமீட்டருக்குள்ளே இந்த பையன் எங்கே பிறந்தாரோ, இந்த ஜாதகர் எங்கே ஜனனமானாரோ அந்த இடத்துல இருந்து ஒரு 16 கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த வெங்கச்சாங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கல் வந்து ஒரு 9 கல் எடுத்துக்குங்க. 9 வெத்தலையில் 9 கல் வச்சு அந்த 9 வெத்தலையில் 9 கல்லும் சேர்ந்து ஒரு மஞ்சள் துணியில் வந்து மடித்து முடிஞ்சிட்டு அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் கயிறு, அதாவது தாலி கட்டுற மாதிரியான ஒரு மாங்கல்ய கயிறு, மஞ்சள் கயிறு கட்டி அதை வந்து இவருடைய ரூமில், அதாவது பெட்ரூமில் வந்து ஒரு நாள் வியாழக்கிழமை நாள் வந்து வெடிய வச்சு தூங்காமல் வெடிய ஒரு விளக்கேற்றி வச்சு வெடிய தூங்காமல் இருக்க சொல்லுங்கள். இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நினச்சி பார்த்து பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்கள், அல்லது திருமண விஷயங்களை நினச்சி பார்த்தா கூட போதும். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை எடுத்து அந்த மஞ்சள் கலந்த அந்த மாங்கல்ய சம்மந்தப்பட்ட கயிறை வந்து ஒரு கருப்பு துணியில் மடித்து வச்சுட்டு சனிக்கிழமை நாள் ராமேஸ்வரம் போய் கடலில் குளிச்சுட்டு கடலில் குளிக்கும் பொழுது கிழக்கு நோக்கி சூரிய பகவானை நோக்கி இந்த ஒரு முக்குள் போடும் பொழுது 9 முக்குள் போட்டு அடுத்து 2 முக்குள் போடும்பொழுது இந்த பையை, அதாவது இந்த கல் முடிஞ்ச இந்த வெத்தலை முடிஞ்ச இந்த பை இருக்கு இல்லையா, அந்த மூட்டையை வந்து கடலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய அந்த வழிபாடு வச்சுக்கிட்டு வெளியில் வரும்பொழுது இவர் காலில் என்ன காலணி செருப்பு போட்டிருந்தாரோ அந்த செருப்பை அங்கேயே விட்டுட்டு வர சொல்லுங்கள் வீட்டுக்கு. கண்டிப்பாக பொறுப்பான அளவில் ஒரு மனைவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. இந்த பரிகாரம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பெண்ணு பிறந்து வர்றாருன்னு கிடையாதுங்க. ஏற்கனவே இந்த ஜாதகருக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருப்பாங்க, அந்த பொண்ணோட ஜாதகமோ அந்த பொண்ணோட தகவலோ இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும். இந்த நாள் இந்த பரிகாரம் கேட்டுக்கிற இந்த நாள் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷத்துலேருந்தே அதற்குண்டான அற்புதமான ஒரு அமைப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அமைப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமாக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. பயப்பட வேண்டாம், வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த ராசியான கடக ராசிக்கான பலன்கள் பார்க்கலாம் சார். கடக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. சத்துரு ஸ்தானத்தை, அதாவது மறைமுகமான எதிர்ப்பு, மனசுக்கு தெரியாமல் நிறைய எதிர்ப்பு, யாரை நல்லவன் நினைக்கிறோமோ அவங்க மூலமாகவே கெடுதல் வந்துட்டு இருந்தது கடந்த காலங்களில். யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவங்க தான் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு உங்களவே தவறாக பேசுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிறைய இருந்துகிட்டு இருந்தது கடகராசிக்காரர். எதற்குமே கலக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் யாரை நம்பி எதிர்பார்க்குறோமோ அவங்க மூலமாகவே கெடுதல் வரும்பொழுது தாங்க முடியாத ஒரு தகுதி வந்து தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தது. அது எல்லாமே அடியோடு மாறி அற்புதமான ஒரு தைரியம், இனம் புரியாத ஒரு மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பெயர்ச்சி இருக்குது கடகராசிக்கு. கவலைப்பட வேண்டாம். ஓகே, அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு சார்.
சிம்ம ராசிக்கு, அதாவது கர்ஜனையோடு வளம் வந்துகிட்டு இருந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பல கோயிலில் அர்ச்சனை பண்ணால் கூட பிரச்சனை தீராமல் தான் இருந்துகிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு தேவையில்லாத குழப்பங்கள், வழக்கமான வாழ்க்கையில் குழப்பங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்ததுங்க. ஆனால் இப்போ தற்சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானமான 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்கால சந்ததிகளுக்கு, எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான உறுதியான பணவரவும் தனவரவும் தேடக்கூடிய ஒரு தன்னிகரற்ற ஒரு தனித்தன்மையை, பக்குவத்தை, அதற்குண்டான ஆழமான யோசனையை உங்களுக்கு அற்புதமாக வழங்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்காருங்க. பிள்ளைகள் வழியில் மட்டும், அதாவது பெண் குழந்தை அல்லது ஆண் குழந்தை இருந்தது அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத மருத்துவ செலவு கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதம் ஜூன் மாதத்துக்கு மேலே, இந்த வருஷம் வந்து 2017 ஜூன் மாதத்துக்கு மேலே பிள்ளைகள் வழியாக எல்லையில்லாத தொல்லைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பொத்தாம் பொதுவான ஒரு பரிகாரத்தை சொல்கிறத விட, பொத்தாம் பொதுவான ஒரு ஹோமத்தை சொல்கிறத விட, பொத்தாம் பொதுவான ஒரு அர்ச்சனை பண்ணுறதை விட உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை, அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் சனி பகவான் வந்து அம்சம், நவாம்சம், திரேகானம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம் இந்த மாதிரியான கட்டங்களில் எந்த மாதிரியான ஒரு வர்க்கோத்தமம், எந்த மாதிரியான ஒரு சாராம்சம் வாங்கியிருக்காரோ அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணும் பொழுது நிச்சயமான நிகரற்ற நன்மையை அனுபவிக்க முடியும். தொடர்ந்து ராசிகளுக்கான பலன்களை கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நேரம் நல்ல நேரம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு 12 ராசிகளுக்கான 7.5 நாட்டு சனிக்கான பலன்களை பற்றி ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு ராஜயோகம் லயன் கே டாக்டர் ராம் அவர்கள். அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். சார், அடுத்த ராசியான கன்னி ராசிக்கான பலன்கள் என்ன சார்? கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பில் வர்றாருங்க. இந்த அர்த்தாஷ்டம சனி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கிற முடிவுகளில் வந்து சிறு சிறு தடுமாற்றங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். முக்கியமாக உறவுகள் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மரபுகளை மீறி கஷ்டமான வார்த்தைகள் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்தில் உறுதியாக இருந்துகிட்ருங்க. உலகத்தில் வந்து நீங்கள் என்னதான் நல்லா இருந்துகிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் 10 பேர் நல்லவங்கன்னு சொன்னாங்கன்னா 2 பேர் உங்களை தரக்குறைவாக பேசத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காமல் உங்களுடைய இஷ்டம் போல் உங்கள் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கடுமையான பாதிப்பு வராது. பொதுவாகவே கன்னிராசியை சேர்ந்தவங்க தண்ணீரை அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுங்க. சிக்கனமான வகையில் தண்ணீரே செலவு பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது. தண்ணீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணுங்கிற விஷயத்தை கன்னிராசிக்கு வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்துங்க, அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும். அடுத்த ராசியான துலாம் ராசி சார். துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்களை சுற்றி உள்ளவங்களும் நேர்மையாக இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. அந்த மாதிரி எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ள உங்களுக்கு வந்து கடந்த காலங்களில் 7.5 சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால நல்லவங்களாக இருந்தும் நல்ல பேர் கிடைக்காம நடுத்தெருவில் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தது தொடர்ந்து 7.5 வருஷங்களா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முன்னேற்றத்தை முழுவதுமாக தரக்கூடிய 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக மாபெரும் அதிர்ஷ்டங்களையும் மனசில் வந்து எண்ண முடியாத, கணக்கு போட முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிணக்குகள்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய தகுதியை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசுனாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லோருமே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய காலம் இப்போ ஆரம்பிக்குது. பயப்பட வேண்டாம், துளாராசியை சேர்ந்த பாக்கியவான்கள். ஓகே, அடுத்து விருச்சக ராசிக்கு சார். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றியோடு அணுகக்கூடிய ஒரு பாக்கியம், அதாவது அணுகுனதுக்கப்புறம் வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறத விட ஆரம்பத்திலேயே வெற்றியோடு அணுகக்கூடிய ஒரு வல்லமை விருச்சிக ராசிக்கே உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கிற விருச்சிக ராசிக்காரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அல்லல்களையும் தேவையில்லாத துன்பங்களையும், அதாவது மனசுக்கே புரியாத தேவையில்லாத மன கலக்கங்களையும் வந்து வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருந்ததுங்க. எவ்வளவோ விளக்கமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டால் கூட கலக்கமான வாழ்க்கை தான் இருந்துகிட்டு இருந்தது கடந்த வருஷங்களில். ஆனால் இப்போ அந்த கலக்கங்களுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கிடச்சி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நன்மையை சந்திக்கக்கூடிய அமைப்பில் விருச்சிக ராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம்னு சொன்ன, அதை உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து ஒரு சில செலவுகளை கொடுப்பாருங்க. அந்த செலவுகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சுப செலவாக தான் இருக்கும். புதிய வீடு வாங்கிறது அல்லது வாகனம் வாங்கிறது அல்லது வந்து இருக்கிற வாகனத்தை வந்து இருக்கிற வீட்டை வந்து புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் திருமண வயசில் இருந்த நபர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாக்கியவான்களுக்கு திருமணம் நடந்தேறக்கூடிய
அற்புதமான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது சனி பகவான். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு சார். தனுசு ராசிங்க. தனுசு ராசிக்கு. விருச்சிக ராசிக்கு அடுத்து வரக்கூடிய தனுசு ராசி. உங்களுடைய ராசிக்கு வந்து அதாவது உங்களுடைய ராசியிலேயே ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் குழப்பம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த குழப்பத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குழப்பம் அப்படிங்கிற ரீதியில் வந்து தேவையில்லாத ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டால் தான் பயப்படணும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரியான பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக வராதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியே குரு பகவான். இந்த குரு பகவானும் சனி பகவானும் நட்பு நண்பர்களாக இருக்கிறதுனால என்னதான் பாதிப்பு காலை நேரத்திலேயோ அல்லது முதல் நாளில் வந்தால் கூட அது மதிப்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு போயே தான் தீரும். அந்த அந்தஸ்துக்கு கொண்டு போய் விடுவாருங்க இந்த குரு பகவான். அதனால் உங்களுடைய ராசி அதிபதி குரு இருக்கிற இடத்துல இந்த ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலே வந்து சனி பகவான் வர்றதுனால சங்கடங்கள் அதிகமாக வராதுங்க. ஒரு சில சங்கடங்கள் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தால் கூட நீங்களே அதை வந்து பெரிய சங்கடமாக நினச்சிக்குவீங்க. அந்த மாதிரி நினச்சிக்காம எந்த சங்கடம் வந்தாலும் எந்த கேவலம் வந்தாலும் பயப்படாமல் இருந்தீங்கன்னா போதுங்க. ஒரு பெரிய மனோதைரியத்தோடு இந்த காலங்களை வந்து அற்புதமாக கழிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஓகே, அடுத்த ராசியான மகர ராசிக்கு சார். மகரம். மகரத்துக்கு நிகரமில்லின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வயசு வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஆயுள் முழுவதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். எல்லா விஷயங்களிலும் ஒரு சுறுசுறுப்பு, ஒரு முனைப்பு, உழைப்பே இல்லாத ஒரு மதிப்பு தேடக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 7.5 சனி பகவானுடைய ஆரம்பமாக போகுது. 7.5 சனி வருது அப்படின்னு கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவானாக இருக்கிறதுனால 7.5 சனி வரக்கூடிய காலங்களில் வந்து பெரிய துன்பங்களையோ பெரிய அனுபவங்களையோ கொடுக்க மாட்டாருங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக உலகத்தை உணர்த்துவார். எப்படி? அதாவது என்னதான் தாய் வந்து நமக்கு வந்து தாயார் ஒரு பெரிய மதிப்புள்ளவர் பாசமுள்ளவர் நினச்சா கூட என்னதான் உங்களுக்கு தாயாக இருந்தாலும் அதாவது தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தால் கூட வாயும் வயிறும் வேறு அப்படிங்கிற ஒரு சிறு விஷயத்தை உணர்த்துவதாக இருந்துகிட்டு இருக்கும். பெரிய பெரிய பாதிப்பெல்லாம் வராது. மகர ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாங்க. ஓகே, அடுத்து கும்பராசிக்கு சார். கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் வர்றாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா உபஜய லாபஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுனால கண்டிப்பாக எதிர்காலத்துக்கு தேவையான அதாவது ஆயுளுக்கும் தேவையான அற்புதமான அதிர்ஷ்டங்களை சந்திக்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்கு வந்து இந்த கும்பராசிக்கு வந்து சனி பகவானால் கிடைக்க போகுதுங்க. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகமில்லாத ஒரு சந்தோஷத்தையும் கண்டிப்பாக நேர்மையான வகையில் தன லாபத்தையும் கொடுப்பாருங்க. கும்பராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, கடைசி ராசியான மீன ராசிக்கு சார். மீன ராசிக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வர்றாருங்க. 10ல் சனி வரும் பொழுது அதாவது 10ல் ஒரு பாவக்கரகமாவது இருந்தால் தான் உத்தியோகமோ தொழிலோ உயர்வு கிடைக்கும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த வகையில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ரீதியில் இந்த 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது ஒரு நல்ல சிறப்பு. அதில் வந்து 10ஆம் இடத்துல பாவக்கரகமாக இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொன்னது இன்னொரு சிறப்பு. அதே சிறப்பில் வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக தனுசு ராசியிலேயே சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறார். அதனால் அற்புதமான வகையில் தொழில் அமையும். கடந்த காலங்களில் வந்து தூக்கம் இல்லாமல் ஏக்கத்தோடு தொழில் அமையாமல் இருந்துகிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கிற தொழிலில் கூட விபரீதமான அளவுக்கு தனம் சேரும். பயப்பட வேண்டாம். ஓகே, 12 ராசிகளுக்கான பலன்களை ரொம்பவே அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க சார். தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் தமிழ்ச்செல்வி பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்றேன் மேடம். தமிழ்ச்செல்வி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹஸ்பண்டுக்காக மேடம். ஓகே, அவரோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்னம்மா? 31/7/1983. டைம் 10 AM. 10 AM. ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? ரொம்ப கஷ்டமா இருக்கு குடும்பத்துல. எவ்வளவு உழைச்சாலும் எதுவுமே இது பண்ண முடியும். ஓகே, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. வணக்கங்க. வணக்கம். என்ன நட்சத்திரங்க வரும்? நட்சத்திரம் ராசி அதாவது கஷ்டமா இருக்குது. மீன ராசி. ரேவதி நட்சத்திரம் சார். கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப கஷ்டத்தோடு சொல்லியிருக்கீங்க. கவலைப்படாதீங்க. மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் கிடைக்காத உத்தியோகம், கடந்த காலங்கள் அமையாத தொழிலில் அமையக்கூடிய பாக்கியம் இன்று மாலையிலிருந்து இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. முடிஞ்சால் இன்று மதியத்துக்கு மேலே முடிஞ்சால் இந்த நாள் முழுவதுமே யாருக்கிட்ட வந்து அதாவது வாக்குவாதம் வச்சுக்காமல் சண்டை போடாமல் அடுத்தவங்களுடைய மனசு நோகாமல் நடந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அந்தி சாயக்கூடிய நேரத்தில் வந்து அதாவது தலைக்கு குளிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலில் வந்து குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு முடிஞ்சால் யாருக்காவது
கொடை, இந்த கருப்பு கலரில் கொடை வாங்கி தானம் பண்ண சொல்லுங்கள். அற்புதம் மறந்துகிட்டு இருக்கும், பயப்பட வேண்டாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக இந்த சனி பயிற்சிக்கான பலன்களை ரொம்பவே இயல்பாகவும் பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு உபயோகமாகவும் சின்ன சின்ன பரிகாரங்கள் அவங்க வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய பரிகாரங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பார்த்துட்டு இருந்த நேர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும். நன்றி சார். கடந்த 10 நாளாக பல நாடுகளுக்கு சனிப்பெயர்ச்சி சம்மந்தப்பட்ட சொற்பொழிவு, அதாவது வேறு சமூக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான சொற்பொழிவு கொடுத்துட்டு இருந்தோம். இன்னும் நிறைய நாடுகளில் எங்கள் நாட்டுக்கு வரலையா, உங்கள் நாட்டுக்கு வரலையான்னு கேள்வியோடு இருந்துகிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக எல்லா நாடுகளுக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக வருவேன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு பதிவு பண்ணுறதோடு, இந்த நிகழ்ச்சியை ஏனோ தானோ என்று பார்க்காமல் யதார்த்தமாக பார்த்துக்கிட்டு, அதாவது கடவுளுடைய அனுகிரகத்தோடு கஷ்டகாலங்கள் போக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்துணை பாக்கியவான்களுக்கும் உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு, அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. குறிப்பாக 12 ராசிகளுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களையும் ரொம்பவே தெளிவாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.